போயிடு. ஏய், என் மேல எதுக்கு கோவப்படுற? நான் என்ன பண்ணேன்? அப்புறம் யார் மேல கோவப்படுறது கோபி? நீ என்ன குழப்பத்துல என்ன சிச்சுவேஷன்ல இருக்கியோ அதே கரெக்ட். நீங்க டாக்டர், உங்களுக்கு தெரியும்ல. அப்போ பிரெக்னன்சி கன்ஃபார்ம்டா? ஆமா சார். சரி, இப்போ எங்க போறது? வேற எங்க? வீட்டுக்கு தான். ஐயோ, வீட்ல எல்லாரும் கேட்பாங்களே, என்ன பதில் சொல்றது? கோபி சரியா? உனக்கும் மயுக்கும் ஒரு பாதுகாப்பான வாழ்க்கை வேணும்னு ஆசைப்படுறல? அந்த ஆசை இந்த குழந்தையால தான் நிறைவேற போகுது. நீ எதை பத்தியும் கவலைப்படாத. அப்படி போகாம இருக்கணும்னா உன் பக்கமும் ஒரு பிடிப்பு இருக்கணும். இப்போ உனக்கும் அவருக்கும் ஒரு குழந்தை இருக்குன்னு வச்சுக்கயே, அவரால உன்னை விட்டுட்டு போக முடியாதுல்ல. இந்த குழந்தையை காரணமா வச்சு நீ மாப்பிளைய. அம்மா, இப்போ பேக் பெயின் எப்படிமா இருக்கு? ஏதாவது சாப்பிடுறீங்களா? ஒண்ணு வேண்டாடா. சரி, குடிக்க கொஞ்சம் புத்தகமா வாங்கிட்டு வந்துங்க. அதான் கொடுத்து போலன்னு. மேல இருக்காங்களா? அம்மா இங்க உள்ளதா இருக்காங்க. சரி, நான் பாத்துக்கிறேன். சரிங்க சார். சரி, நீங்க பாருங்க வேலைக்கு. ஓகே, நான் பாத்து சொல்லுங்க. பாக்கியா தான் இத்தனை வருஷமா பிசினஸ் பண்ணிட்டு இருக்கா. ஒரு நாளாவது அத்தை நீங்க போய் பாருங்கன்னு சொல்லிட்டாளா? ஆனா நீ கிச்சன் ஆரம்பிச்சு கொஞ்ச நாள் கூட ஆகல. என்கிட்ட அது யார்கிட்ட சொல்லணும்னு சொன்னீங்கன்னா 2 ஆம்லெட் செட் சொல்லுங்க. இரு ஆம்லெட் 2 ஆம்லெட் வேணுங்களா? சரி சரி. இரு நான் போய் சொல்லிட்டு வரேங்க. இல்ல நான் சொல்றேன் சார். ஓ, இவ்ளோ பாக்ஸ் எடுத்துட்டு வந்திருக்கீங்களா சார்? புடிச்சிருக்கீங்களா? உங்களால அதிகம் சாதிக்க முடியும். அதுங்க வேலை விஷயமா ஒரு பார்க்க போனேங்க. ஆபீஸ்க்கு பக்கத்துல புத்தக கண்காட்சி போட்டுருந்தாங்க. அதுல சில புத்தகங்களை பார்க்கறப்போ நான் ஆசைப்பட்டு உங்களுக்காக வாங்கின கிஃப்ட்டுங்க. ஏற்கனவே எனக்கு நிறைய செஞ்சிட்டீங்க. இப்போ எதுக்கு சார் இந்த கிஃப்ட் எல்லாம்? சொல்லுங்க சார், எவ்வளவு ஆச்சுன்னு சொல்லுங்க.